ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். தை மாத ராசி பலன்கள். மேசம் முதல் மீனம் வரை தை மாதம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாவதை தான் தை மாச பிறப்புன்னு சொல்கிறோம். ஜோதிட ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி என்பது 10வது ராசியாக அமையும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். சூரியன் அங்கு இருக்கும்போது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேச ராசியினர் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை மற்றும் அங்கீகாரத்தை கொடுக்கும் மாதமாக அமையும். அதே நேரத்தில் அதீதமான தன்னம்பிக்கை மற்றும் அவசரமான செயல்பாடுகள் மூத்த அதிகாரிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தலாம். ரிஷப ராசியினர் பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழிலில் அனைத்தையும் நேர்த்தியாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். கிரகங்களின் பெயர்ச்சி சாதகமாக இருந்தால் கூட அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம். கடின உழைப்பை இந்த மாதத்தில் ரிஷபராசியினர் கொடுக்கும்போது நற்பலன்களை கொடுக்கும். மிதுன ராசியினர் தை மாதம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக மாற்றங்களை எதுவும் ஏற்படுத்தாது. இருப்பினும் பார்ட்னர்ஷிப் வணிகம் செய்பவர்களுக்கு திடீரென்று பெரிய லாபம் கிடைக்கும். அதே போல ஆய்வு, ஜோதிடம் உள்ளிட்ட துறைகளில் ஈடுபட்டிருக்கும் மிதுன ராசியினருக்கு தை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். கடக ராசியினர் தை மாதம் முழுவதுமே வேலை, தொழில், வணிகம் என்று எந்த துறையில் இருந்தாலுமே மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஷிப் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு ஒப்பந்த ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம். சிம்ம ராசியினர் தை மாத பிறப்பு சிம்ம ராசியினருக்கு அதீத வளர்ச்சியை மற்றும் புதிய லாபகரமான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கூடுதலான பொறுப்புகளையும் சுமக்க வேண்டிய சூழலும் உண்டாகும். கன்னி ராசியினர் புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமான ஆர்வத்தை இந்த மாதம் உணர்வார்கள். தங்கள் தொழில் சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த ஆண்டில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். பங்கு சந்தை சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகும். துலாம் ராசியினர் எதிர்பாராத வேலை மற்றும் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக எதையும் முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசியினர் திடீரென்று அலுவலக வேலை அல்லது வியாபார ரீதியாக பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து எழுதும்போது அனைத்தையும் கவனமாக படித்து பார்த்துவிட்டு கையொப்பமிடவும். அலுவலகம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படையாக இருப்பது நல்லது. தனுசு ராசியினர் தை மாதம் தனுசு ராசினருக்கு எப்பொழுதுமே சாதகமான மாசமாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களிலிருந்து பண வரவு ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசியினர் ஆளுமை மற்றும் பதவியில் இருக்கும் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் போது அலுவலகத்தில் சில சிக்கலை ஏற்படுத்தும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. உயர் பதவியில் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான மாதமாக இருக்கும். கும்பராசியினர் வேலைப்பளு அதிகமாகும். இதனால் மன நிம்மதி மற்றும் தூக்கம் குறையும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் கும்பராசிக்கு தை மாதத்தில் வெளிநாடு செல்வதற்கு அல்லது திடீரென்று புதிய பொறுப்புகளுடன் வேறு இடத்திற்கு குறுகிய காலத்திற்கு மாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசியினர் அலுவலகம் மற்றும் தொழில் மூத்தவர்களின் ஆலோசனையை பெரிய அளவில் உதவியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக வருமானமும் அதிகரிக்கும். சூரியனோட காயத்ரி மந்திரத்தை எல்லாருமே உச்சரியுங்கள். மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அதிகாலையில் எழுந்திருச்சு
சூரிய பகவானோட காயத்ரி மந்திரமான அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற சூரிய மந்திரத்தை தினமும் உச்சரித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்றிட வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி, வணக்கம்.